மதுரை நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. பல நண்பர்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் மூலியமா பேசுறீங்க. நிறைய பெண்களுடைய கதறல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவன் எனக்கு சரியா இல்லம்மா. நான் என்னுடைய பெத்தவங்கள மீறி ஆ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். பெத்தவங்கள மீறி, சொந்த பந்தத்த மீறி நான் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால, என்னுடைய கஷ்டத்த போய் நான் இடத்துல சொல்ல முடியல. இன்னைக்கு தெரியாத ஒருத்தனுக்காக யாரோ ஒருத்தனுக்காக என் சொந்தம், பந்தம், பெற்ற தாய், தந்தை அத்தனையும் விடுத்து நான் வந்த பிறகு, அவன் போகக்கூடிய போக்கு எனக்கு சரி கிடையாது. வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத துயரங்கள, சொல்ல முடியாத விஷயங்கள நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல முடியாத விஷயங்கள அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்புறீங்க. ஆனா நெறைய பேர் தவறான மாந்திரீகரிடம் சென்று பணத்த செலவு பண்ணி எந்த விஷயமும் நடக்காம, மேற்படி பலவிதமான இன்னல்களுக்கும், சங்கடங்களுக்கும் அவங்க ஆளாகுறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், ஒரு நம்ம மாந்திரீகத்த தேடி போகும்பொழுது எந்த மாரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நடக்கும்? மருந்துகள் குடுத்தா என்ன மாரி விஷயங்கள் சைட் எஃபெக்ட் வரும்? நம்ப யார தேடி போறோம்? அந்த நபர்கிட்ட எந்த மாரி விவரங்கள சொல்லணும்? எந்த மாரி விஷயங்களுக்காக ஒரு மாந்திரிகர தேடி போணும்? அப்படின்றதுல பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, ஒரு சில தவறான பெண்களாகவே இருந்தாலும் அவங்க தானே பெண்கள் தானே! அவங்க மாந்திரிகர தேடி போம்போது, "நீ இந்த மாரி ஆள் தானே! நீ என் கூடயே இந்த மாரி இருக்கணும்னு" சொல்லி பலவிதமான பிரச்சனைகள், போலீஸ் கேஸ் இது மாரி நெறைய நடக்குது. இதெல்லாம் ஃபோன் மூலியமா நான் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இன்றைய பதிவ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் 2 முறை வாழ்க்கையில தோத்துருக்காங்க. 3வது ஒரு பையன விரும்பி, அந்த பையன் தன்ன மறந்துட்டு வேற பெண் கூட போகும்பொழுது, அவன சரி பண்றதுக்கோசம் ஒரு மாந்திரிகர தேடி போறாங்க. அந்த மாந்திரிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண்ண இந்த மாரி இருக்கிறனால நீ தப்பான பெண்ணா தான் இருக்கணும்னு சொல்லி, தவறான விஷயத்துக்கு அந்த பெண்கிட்ட தவறான விதத்துல இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆ நடந்துட்டு இருக்கிறாரு. இது அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பெரிய விபரீதமான விஷயம். உதாரணமா வேற மாரி கூட மிரட்டி ஆண்கள் மாந்திரிகர் செய்யலாம் இல்லையா? "நீ லவ்வர சேர்த்துக்க வந்திருக்கிற. இந்த விஷயத்த நீ சொல்ல எனக்கு கட்டுப்படலன்னா, இந்த விஷயத்த நான் உன் வீட்டுக்கு தெரிவிச்சுருவேன்னு" கூட சொல்லி மிரட்டி, இந்த மாரி தப்பா நடக்க வச்சிருக்கிறாங்க சில பெண்கள. இந்த மாரி நெறைய பாதிப்புகள்லாம் இந்த மாந்திரிகர் லைன்ல இருக்கவங்ககிட்ட இருக்கு. அதனால உஷாரா இருங்கன்றதுக்காக தான் இன்றைய பதிவு சொல்றேன். தயவு செய்து நீங்க மருந்து குடுக்கிறதா இருந்தாலும், வசிய பூஜை பண்றதா இருந்தாலும், தேடி போகக்கூடிய நபர் நல்ல நபரா? உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகிறதா? உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அங்க கிடைக்கிறதா? உங்களுடைய வேலை ஒழுங்கா நடக்குமான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மாந்திரீகத்த தேடி போங்க. இந்த பதிவு சம்பந்தமா உங்களோட கருத்துக்கள எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி.